Good morning, brothers and sisters in Christ. So the title of the lesson is Who Touched My Clothes? இன்னைக்கு பாடத்தின் தலைப்பு என் வஸ்திரத்தை தொட்டது யார்? இது யார் கேட்ட கேள்வி? இயேசு கிறிஸ்து கேட்ட கேள்வி. ஓகே, படிக்கலாம். மார்க் 5ஆம் அதிகாரம் 22 30 வரை. மார்க் சாப்டர் 5 verse 22 to 30. மார்க் 5ஆம் அதிகாரம் 22 அப்பொழுது ஜெபஆலயத்தில் தலைவரில் ஒருவனாகிய ஐலேயு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீ வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பார் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நிறுத்தினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும் பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகியும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவளுக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உத்திரன் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். இங்க என்ன நடக்குது? ஒருத்தர் வந்து வீட்டில் என் டாட்டர் வந்து சிக்காக இருக்கிறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கூப்பிடுறாங்க. அது வந்து அஃபிஷியலாக அவர் தான் ரிக்வெஸ்ட் வச்சார். ஸோ அதை ஆனர் பண்ணி இயேசு கிறிஸ்து அவர் பின்னாடி போயிட்டு இருக்கும் பொழுது, கூட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, கூட்டம் எப்படி இருந்ததுன்னா, ஒருத்தர் இங்கே இருக்கிற கூட்டம் இப்போ இவ்வளோ ஈஸியாக காமிக்குது. சும்மா இது ஒரு பிக்சர் மட்டும்தான். ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் ஒட்டி ரப்பிங் ஈச் அதர்னா நான்லாம் அங்கே அந்த இடத்துல போய் பெண்ட் பண்ணுறது கூட கஷ்டம்தான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இந்த இடத்துல இன்னொரு ஸ்திரீ இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பிரச்சனை. எத்தனை வருஷமா? 12 வருஷமா இவங்களுக்கு என்ன பிரச்சனை? she has a bleeding issue. இவங்க வந்து நிறைய டாக்டர்ஸ் கிட்ட, அந்த காலத்து வைத்தியர்கிட்டலாம் போயிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த முடிவும், நிறைய செலவழிச்சாலும் முடிவு கிடைக்கல. இவங்க என்ன முடிவுக்கு வந்துட்டாங்க? நான் ஒன்று பண்ணுறேன், எப்படியாவது இயேசு கிறிஸ்துவ அட்லீஸ்ட் அவரோட வஸ்திரத்தை தொட்டுட்டேன்னா என்ன ஆகிடும், எனக்கு நான் குணமாயிடுவேன் அப்படின்ற ஒரு விசுவாசத்தில் போயிட்டாங்க. பாருங்க, 24ஆம் வசனத்தில் என்ன சொல்லணும்னா, they were pressed. ப்ரெஸ்ட்னா எப்படின்னா, லிட்டரலாக விட்டா ஸ்டாம்பீட் ஆகிடும். ஒருத்தர் மிதிச்சுன்னு போகிற மாதிரி கூட்டம், அந்த மாதிரி கூட்டம் அது. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸியாக நின்று போகிற மாதிரி இல்லை. ஏன்னா அவர் செய்ய போகிற அற்புதம் என்ன மாதிரி அற்புதம்? இறந்து போன ஒருத்தர் மறுபடியும் அவர் உயிரோடு எழுப்புற ஒரு காரியத்தில் அவர் செய்ய போகிறாருன்னும் போது எப்படி இருந்துச்சு அவங்க எல்லா ஜனங்களுக்கு? உயிர்த்தெழுதலை பார்த்ததே இல்லை. அப்போ அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்து இதை விட்னஸ் பண்ணி ஆகணுன்றதுனால தான் அவ்வளோ பெரும்பாலான கூட்டம். இப்போ நீங்களே யோசிங்களேன், ஒருத்தர் செத்துட்டாங்கன்னு நம்ம எல்லாம் துக்கம் கொண்டாடும் போது யாரோ ஒருத்தர் வராரு, எல்லாரும் வந்து நம்ம கண்ணு முன்னாடி அவங்கள உயிரோடு எழுப்பு போகிறாருன்னா நம்ம போவோமா போக மாட்டோமா? கண்டிப்பாக அது லைவ் ஆக்ஷன் தெரியணும் இல்லையா? அப்போ அங்கே வர கூட்டமும் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஏன் இந்த பேக்ரவுண்ட் செட் பண்ணுறோன்னா, இந்த ஸ்திரீ அந்த வஸ்திரத்தை தொடுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கல. அதனால தான் வசனம் 24 படிச்சிங்கன்னா அவங்க they were pressed அப்படின்ற ஒரு வசனம் வருது. அப்புறம் 28 தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படியாவது நான் அவரோட வஸ்திரத்தை தொட்டுட்டேன்னா நான் குணமடைஞ்சிருவேன்றாரு. குணமடைஞ்சாங்களா அடையலையா? வஸ்திரத்தை தொட்டாங்க, குணமடைஞ்சிட்டாங்க. குணமடைஞ்ச உடனே இயேசு கிறிஸ்து என்ன கேள்வி கேட்டார் தெரியுங்களா? 30ஆம் வசனம் படிங்களா. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்திற்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று பாருங்களேன். உடனே இயேசு கிறிஸ்துக்கு தெரிஞ்சிருச்சு, என்னோட வல்லமை என் உடம்புல இருந்து வெளியே போயிருச்சு அப்படின்றத இயேசு கிறிஸ்து உணர்றாருங்க. உடனே என்ன கேட்டாரு?
யார் என்னை தொட்டது, என் வஸ்திரத்தை தொட்டது யார் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பதில் சீஷர்கள் என்ன கொடுத்தாங்க தெரியுங்களா? 31ஆம் வசனம். 31ஆம் வசனம். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீ கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். அவங்க என்ன சொல்றாங்க? ஒருத்தர் அப்படியே நசுக்கிற மாதிரி we are rubbing off each other. இந்த இடத்துல வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாமா? இது என்னன்னா, என்ன ஆண்டவரே உங்களுக்கு இவ்வளவு கூட தெரியலையா? அப்படித்தானே வருது அது. ஆனா இயேசு கிறிஸ்து தெளிவா இருந்தாரு. இல்ல ரப்பிங் இஸ் டிஃப்ரெண்ட். இயேசு கிறிஸ்துவ தொட்டுன்னு இருந்தாங்க நிறைய பேர். ஆனா அவங்களுக்கு யாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை வெளியே போல. யாருக்கு போச்சுன்றத இவருக்கு வந்து ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டார் நம்ம ஆண்டவர் இல்லையா? அப்ப என்னாச்சு? வசனம் 32 34 படிக்கலாம். 32ஆம் வசனம். இதை செய்தவரை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்து அந்த ஸ்திரீயானவர் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார். அவர் அவரை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இந்த ஸ்திரீ பயந்துட்டாங்க. ஒருவேளை இயேசு கிறிஸ்து கோச்சுக்குவாரோ, அவர் தெரியாம அவரை வஸ்திரத்தை தொட்டுட்டனே, குணமாயிடுச்சு எனக்குன்றது அவங்க உடனே உணர்ந்துட்டாங்க. பயந்து இயேசு கிறிஸ்துக்கிட்ட போய், நான் தான் தொட்டேன், எனக்கு குணமாயிருச்சு ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு பதிலா? உன்னோட விசுவாசம் என்ன விசுவாசம் இருந்துச்சு அவங்க கிட்ட? நம்ம என்ன நினைச்சிடறோம்? நமக்கு இருக்கிற விசுவாசம் சாதாரண அந்த மாதிரி விசுவாசம் அப்படின்றது தான். விசுவாசம் மட்டுமே இருந்து அவங்க எங்க வேணா டச் பண்ணிருக்கலாமே, ஏன் அந்த வஸ்திரத்தை தான் டச் பண்ணணும்? இப்போ மார்க் வந்து ரொம்ப பிளெயினா எழுதிட்டு போயிட்டாரு. ஆனா மத்தேயு கவனமா அந்த வஸ்திரத்துல எந்த பாகத்தை தொட்டாங்க அப்படின்றத எழுதுறாரு. படிக்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Matthew chapter 9 verse 20. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது 12 வருஷமாய் வெறும் பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். என்ன தொட்டாங்களாம்? வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்களாம். அவங்க வஸ்திரத்தை எங்கேயும், அதாவது தோல்லையோ அங்கே இல்லை, அவர் வஸ்திரத்தின் ஒரு எட்ஜ் அப்படின்னு வரும் இங்கிலீஷ்ல இல்லையா, இல்லை கார்னர் அப்படின்னு வரும். இது லூக் 8:44 கூட இதை பார்க்கலாம். நீங்கள் அவங்க ஓரத்தை தொட்டாங்க அப்படின்றது. அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்த போய் அவங்க தொட்டிருக்கிறாங்க. அவங்களோட விசுவாசம் எப்படி இருந்துச்சுன்னா, அவர் வஸ்திரத்தின் ஓரத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை நான் தொட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு சுஸ்தமாயிடும், ஐ வில் பி ஹீல்டு அப்படின்றது. பாருங்களேன், அதோட பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, எபிரேயர் இதில் இந்த மாதிரி ஒரு விஷயந்தான் அது. இதை வந்து ஜிட் அப்படின்னு சொல்லுவாங்க எபிரேயர் இதில். இதை இங்கிலீஷில் டாசல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வஸ்திரத்தை போடுறாங்க இல்லையா, அவங்க வஸ்திர ஓரத்தில் இந்த துப்பட்டாலெல்லாம் எண்டிங்கில் கொஞ்சம் தொங்குற மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி யூதர்கள் இந்த வஸ்திரத்தின் ஓரத்தில் இந்த மாதிரி டாசல்ஸை வந்து அவங்க கட்டி வச்சிருப்பாங்க. சரிங்களா? இதை யார் சொன்னது அவங்களுக்கு இப்படி கட்டணும்னு? எக்ஸாக்ட்லி இதே மாதிரி தான், நீலம் ப்ளூ அண்ட் ஒயிட்ல நீங்கள் வந்து இந்த டாசல்ஸை நீங்கள் செஞ்சு கட்டணும் அப்படின்னு சொன்னது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அவங்களா வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் கிடையாது. இது தேவனா இது ஒரு கட்டளையா கொடுத்துருக்கிறாரு. அது எங்கன்றதை படிக்கலாம். நம்பர்ஸ் சாப்டர் 15 verse 37 to 40. என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 37-40. என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 37. பின்னர் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லு. நீங்கள் பின்பற்றி சோறு போகிற உங்கள் இதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனை எல்லாம் நினைத்து அவைகளின் வழியை செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யார் கொடுத்தது?
தேவன் இஸ்ரேல் மக்களுக்கு எல்லாம் இதை செய்யணும் அப்படின்னு மோசேக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? காட் கமாண்டட், அதாவது தேவன் கட்டளையிட்டார். என்ன கட்டளையிட்டார்? இந்த தொங்கல்களை நீங்க செய்யணும். இங்கிலீஷ்ல மேக் டாசல்ஸ் அப்படின்ட்டு வரும். அதை எங்க கட்டணுமா? ஃப்ரிஞ்சஸ் ஆஃப் த கார்மெண்ட், அந்த ஓரத்தில் அந்த எட்ஜில் நீங்க இதை கட்டணும். எதுக்கு இதை கட்டணும்? இதோட நோக்கம் என்ன? இது வந்து வசனம் 39 40 தெரியும் பாருங்களேன். 39 நீங்கள் பின்பற்றி சோழர் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகள் எல்லாம் நினைத்து அவைகளின் படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்கும். இந்த தொங்கல் என்ன ஞாபகப்படுத்தணுமா உங்களுக்கு? இது என்னன்னா, நீங்க வந்து தேவனோட கட்டளைகளை ஞாபகமா வச்சுக்கணுமா. அது எப்படின்றத அதை நம்ம பார்க்கலாம். அதை இதோட இன்டெப்த் மீனிங் இன்னும் பார்க்கலாம். ஆனால் இதோட பர்பஸ் என்ன? சும்மா ஒரு ஸ்டைலுக்கோ ஒரு எல்லாருக்கும் நாங்கள் யூதர்கள்னு காட்டிக்கிறதுக்கு அப்படி கிடையாது. இதோட பர்பஸ் என்னன்னா, இது என்ன, நான் அந்த வஸ்திரத்தை அவங்க எப்படி போடுவாங்கன்னா ஃப்ரண்ட்ல இப்படி போட்டு ஃப்ரண்ட்ல தொங்குற மாதிரி இருக்கும் இல்லையா? அதை எப்படி போடுவாங்கன்னா, அது வந்து அவங்களுக்கு நினைவு கூறணுமா. அதை பார்க்கும் போதெல்லாம் இட் ஷுட் ரிமைண்ட் தெம். என்ன ரிமைண்ட் பண்ணோம்? I should not prostitute myself and chase after the lust of my own heart and eyes. என்னுடைய இச்சைகள், இந்த மாம்சத்தின் இச்சையின் பிரகாரம் என் வாழ்க்கை போயிடக்கூடாது. அத இந்த தொங்கல் வந்து நமக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கணுமா. அடுத்தது என்ன பண்ணணுமா? அவருடைய எல்லா கட்டளைகளையும் நான் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஞாபகமெல்லாம் வச்சு, அதாவது நான் மாம்சத்தின் பலவீனத்தில் என்னோட என்ன சொல்றது, கண்களின் இச்சையின் பிரகாரம் நான் போயிடாம தேவனுக்கு கீழ்ப்பட்டு வாழணும் அப்படின்றத ரிமைண்ட் பண்ணுது. அப்படி வாழணுன்ற ரிமைண்ட் பண்ணும்போது நான் என்னவா மாறுறேன்னா, 40ஆம் வசனத்துல பாருங்க, தெளிவா ஒரு விஷயத்தை சொல்லும். நீங்கள் என் கற்பனைகள் எல்லாம் நினைத்து அவைகளின் படியே செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராய் இருக்கும்படி. உங்கள் தேவனுக்கு நீங்கள் பரிசுத்தராய் இருக்கணும். இதுதான் ஃபோக்கஸ். இதை பார்க்கும் பொழுதெல்லாம் எண்ட் ரிசல்ட் நான் என்னவா மாறணுமா, நான் என் தேவனுக்கு பரிசுத்தமா நான் இருக்கிறனா இல்லையான்றதை ஞாபகப்படுத்துற ஒரு விஷயம்தான் இந்த தொங்கல். இது என்னென்னலாம் சொல்லலாம்? இப்போ நமக்கு தேவன் எனக்கு கட்டளை கொடுத்துருக்கார். ஏன் எனக்கு கட்டளை கொடுத்தாரு? எல்லாருக்கும் ஏன் கொடுக்கல? ஏன்னா அதாவது நான் என்னதான் தேவன் அங்கீகரிச்சிருக்காரு, தேர்ந்தெடுத்து என்ன ஒரு ஹோலி நேஷனா வந்து என்னை அக்செப்ட் பண்ணியிருக்காரு. அவரோட கட்டளை எனக்கு கொடுத்துருக்காரு. அதன்படி நான் கீழ்ப்படிந்தனா நான் தேவனுக்கு ஏற்ற ஒரு பிள்ளையா இருக்கிறேன். இந்த உலகத்தின் நிச்சயக்கு நான் விழமாட்டேன் அப்படின்றத நினைவு கூறுறது தான் இது. அப்போ இது பேசிக்கா அங்கே என்ன சொல்றதுன்னா, நான் கொடுத்த கட்டளைகளை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அந்த கட்டளைகள் எல்லாம் எவ்வளோ? 613 இல்லையா? 613 இருக்கு. 10 கட்டளைகள். அப்புறம் அதாவது நம்ம வாழ்க்கை முறைக்கு தேவையான எல்லா கட்டளைகளையும் தேவன் கொடுத்துட்டாரு. அதன் பிரகாரம் நான் வாழ்ந்துட்டேன்னா தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷனா நான் மாறிடணும் அப்படின்றது தான் இது பாயிண்ட். யார் இந்த வஸ்திரத்தை அணிந்து கொள்றார்களோ அவர்கள் யாரா காணப்படுவார்கள்? இப்போ இந்த மாதிரி ஒரு அந்த வஸ்திரத்தை நான் போட்டு இந்த ஒரு தொங்கலை நான் போட்டேன்னா, டாசல்ஸ் நான் வேர் பண்ணேன்னா, நீங்க என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வரும்? இவங்க வந்து இஸ்ரேல் மக்கள், இவங்க தேவன் இவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க, இந்த மாதிரி போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஏன்னா புறஜாதிகள் எந்த ஞானம் இல்லைன்னு கிடையாது, அவங்களோட வழக்கு என்னென்னலாம் வாழ்க்கை முறைகளை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க இல்லையா? அப்போ இதை நான் போட்டேன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் நான் என்ன சொல்றேன்னா, நான் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், எனக்கு தேவன் சில வழிமுறைகளை சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த வழிமுறையின் பிரகாரம் நான் நடக்கும் பொழுது தேவனுக்கு பரிசுத்தவானா நான் காணப்படுறேன் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். சரிங்களா? இந்த தொங்கல் இருக்குது இல்லையா, வஸ்திரத்தின் ஓரத்தில் கட்டணும். எத்தனை இடத்துல கட்டணும்? அதை 1 கட்டலாமா, 2 கட்டலாமா, எத்தனை கட்டணும்? இல்லை 10 கட்டலாமா? ஏன்னா நிறைய இருந்தால் ஞாபகம் இருக்கும் இல்லையா? இதையும் தேவன் கட்டளையிட்டிருக்காரு. படிக்கலாம். டியூட்ரானமி சாப்டர் 22 verse 12. லேவியராகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
சாரி, நாட் உபாகமம் 22:12. சாரி, உபாகமம் 22:12. நீ தரித்துக் கொள்கிற உன் மேல் சட்டையின் 4 ஓரங்களிலும் தொங்கல்களை உண்டு பண்ணுவாயாக. எங்க கட்டணுமா? இது 4 ஓரங்களில் நீங்க இந்த தொங்கலை கட்டணுமா? சரிங்களா? இப்படிதான் இருக்கும் அவங்களோட இது இப்போ ப்ரெசென்ட்டா கூட அவங்க இதை யூஸ் பண்றாங்க. சரியா? இப்படிதான் ஒருத்தர் அதை போட்டாருன்னா அந்த மேனிக்வின்ல நிக்க வச்சிருக்காங்க பாருங்க, இப்படி இருக்கும். 4 சைடுமே அது 4 தொங்கல்களா அது இருக்கணுமா. இந்த 4 தொங்கல்களில் இருக்கு இல்லையா, இதுக்கு இங்கிலீஷ்ல 4 கார்னர்ஸ் அப்படின்னு வரும், இல்லை 4 குவார்ட்டர்ஸ் அப்படின்னு வரும் இல்லையா. அப்போ அந்த கார்னரோட எபிரேய வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா கனாஃப். ஏன் இதை நம்ம கவனிக்கணும்னா, இந்த கனாஃப் உட அர்த்தம் கார்னர் தான். ஆனால் டிரான்ஸ்லேஷன்ல நிறைய இடத்துல இது வேற வேற மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எபிரேயர் மக்கள் இந்த மொழியை தெரிஞ்ச மக்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் இது கனாஃப் அப்படின்னா கார்னர் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சரியா? அடுத்தது இப்போ நம்ம இங்கிலீஷில் படித்தோம், மத்தேயுலலாம் நம்ம இங்கிலீஷில் படித்தோம். அதோட கிரேக்க வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ்படான். இது ரெண்டுமே என்ன சொல்லணும்னா, ஒன்று கார்னர்ன்னு சொல்லும், அல்லது இன்னொரு அர்த்தம் இதுக்கு என்னன்னா ரெக்கை, விங்ஸ் ஆஃப் த பேர்டு அப்படின்ற மாதிரி. சரிங்களா? ஸோ இதை டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்க பெரும்பாலும் ஒன்று அதை ரெக்கை அப்படி, அதாவது என்ன சொல்கிறது, வசனங்கள் படிக்கும்போது சொல்லலாம், அண்டர்ஸ்டுட் இல்லையா, விங்ஸ் ஆஃப் அன் ஈகிள் அப்படின்ற இல்லையா, அந்த மாதிரி இது. அல்லது கார்னர், இந்த மாதிரி கார்னர்ன்றது தான் கனாஃப். இந்த கனாஃப் கிராஸ்படான நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கணும். நம்ம படிக்கிற எல்லா வசனத்துலேயும் இந்த 2 வார்த்தை வந்துட்டே இருக்கும். ஆனால் டிரான்ஸ்லேட்டர்ஸ் எப்படி மாற்றினாங்கன்றதை பாருங்கள் நீங்கள். சரியா? ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் நம்மளோட கனெக்ஷன் இந்த தொங்கலுக்கும் நம்மளோட விசுவாசமும் எப்படி இருக்கணுன்றத ஒரு பாயிண்ட் தான் இங்கே வர்றது. சரியா? இப்போ இந்த தொங்கல் புரிஞ்சிருச்சு. தொங்கல் எப்படி இருக்கணும்? வஸ்திரத்தின் ஓரத்தில் இருக்கணும். அந்த வஸ்திரத்தின் ஓரத்தில் எத்தனை இருக்கணும்? 4 இருக்கணும். அந்த 4ம் இந்த மாதிரி சைடில் கார்னர்ஸில் இருக்கணும். சரியா? இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நம்ம இந்த வஸ்திரத்தை குறித்து பைபிளில் இருக்கிற சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா சவுல். யார் சவுல்? இஸ்ரேல் நாட்டின் முதல் ராஜாவா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் சவுல் இல்லையா. சவுலுக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? யாரோ ஒருத்தர் பாட்டு பாடிட்டாங்க, சவுல் 1000 பேரை கொன்னாரு, ஆனால் தாவீது 10,000 பேர் ஜெயிச்சு வந்துட்டாருன்னா அவருக்கு பொறாமை வந்துருச்சு. அது எப்படி என்னை விட அவர் பெருசாக இருக்கலான்னு அவரை கொண்டு போட்டுருணும், அவரை மர்டர் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளோ சவுல் போயிட்டார். இப்போ ஒரு ஆர்மியை ரெடி பண்ணி இவரை எங்கே பார்த்தாலும் சாகடிச்சிருங்கன்னு அனுப்பிச்சிட்டு இருக்காரு. இவரும் தேடிட்டு இருக்காரு. என்ன பண்ணாருன்னா, ஒரு இடத்துல போயிட்டு சவுல் தூங்கிட்டார். தாவீதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. என்ன வாய்ப்பு? அவரை இப்போ எனக்கு பிரச்சனையா இருக்கிறது யாரு? சால் தான். இப்போ சாலை நான் சாகடிச்சிட்டேன்னா என் பிரச்சனையை சால்வ்டு. ஆனால் சால் என்ன பண்ணாரு? ஒரு விஷயத்த பண்றாரு. படிக்கலாம். 1 சாமுவேல் 24:11. என் தகப்பனை பாரும், என் கையில் இருக்கிற உன்னுடைய சால்வையின் தொங்கலை பாரும். உன்னை கொன்று போடாமல் உன்னுடைய சால்வையின் தொங்கலை அறுத்துக் கொண்டேன். என் கையிலே கொல்லாமல் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர். எதை போயிட்டு அறுத்துட்டாரு இவரு? வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கல் அறுத்துட்டாரு அவரு. பாருங்க, நாமெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? வஸ்திரத்துல ஏதோ துணியை கட் பண்ணி காட்டின்னு இருக்கிறாரு, பாரு நாம துணியை கட் பண்ணிட்டேன் அப்படின்னு. இல்ல, அவர் கட் பண்ணது என்னது? இந்த டாசில். இந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தான் அவர் கட் பண்ணாரு. இதை கட் பண்றது மூலமா என்ன சொல்றாரு அவரு சவுலுக்கு? அவருக்கு என்ன சொல்றாருன்னா, அந்த வஸ்திரத்தின் ஓரம் என்ன? எபிரேயர் வார்த்தை கனாஃப். அந்த கனாஃப்ன்றது தொங்கல்,
அந்த தொங்கல் வந்து தேவன் கொடுத்த கட்டளையின் கீழ்ப்படிந்து நடக்கிறவங்களுக்கு அடையாளப்படுத்துற வார்த்தை இல்லையா? இப்போ கேள்வி என்னன்னா, சவுல் அந்த வஸ்திரத்தை போட்டுட்டு இருந்தாரு, ஆனா தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்க்கையை வாழ்ந்தாரா? தேவன் சொன்னாரா நீ போய் தாவீதை கொண்டு போட்டுருன்னு சொன்னாரா? சொல்லல. தாவீது அவருக்கு என்ன உணர்த்துறாருன்னா, நீ ஒரு தேவனால் அபிஷேகப்பட்ட ராஜா, நீ தான் எங்களுக்கு முன்னுதாரணமா வசனத்தின் அடிப்படையில் எங்களை வந்து வழி நடத்தணும். ஆனா நீ என்ன பண்ற, இப்போ நீ இந்த வசனத்தின் அடிப்படையில் இல்லை அப்படின்றத சுட்டி காட்டுறதுக்காக தான் அந்த அறுக்கிறாரு. அப்போ நீ இந்த தகுதியை இழந்துட்ட, தேவனோட பிள்ளையா நீ இப்போ இல்லை. ஏன்னா நீ யாரை வந்து சாகடிக்கணும்னு எனக்கு என்ன சொல்ற இந்த வசத்துல, என் கையில, அதாவது என்கிட்ட கரை இல்லை, நான் எந்த தப்பும் பண்ணல. ஒருத்தர் தப்பு பண்ணலன்னா தேவன் தண்டிப்பாரா? ஆனா நீ தேவனோட ரெப்ரசன்டேட்டிவா இருந்து என்ன பண்ற, எனக்கு நீ துரோகம் பண்ணிட்ட, எனக்கு தப்புப்பா, எனக்கு நீ வந்து என்ன சொல்றது காம்படிஷனா வந்துட்டேன்ற ஒரே எண்ணத்தினால என்ன பண்றாரு அவரு, என் வழியில நீ குறுக்க வரக்கூடாது, நான் ராஜாவா இருக்கிறது நீ எனக்கு தடையா இருக்கக்கூடாதுன்னு அவரை சாகடிக்க பார்க்குறாரு. ஆனா தாவீது சொல்றாரு, இல்ல இது தப்பு, வசத்தின் அடிப்படையில் நீ எதையும் செயல்படுத்தலைன்றத காரியத்தை தான் இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளா பார்க்குறோம். ஸோ நீ ராஜாவா இருக்கிறன்னு கிளைம் பண்ற தெரியுமா, அந்த பதவியை கொடுத்ததே தேவன் தான். ஆனா தேவனுக்கு கீழ்ப்படியாம நடக்காத, ஏன்னா தேவனுடைய தண்டனை வந்து ரொம்ப பலமா இருக்கும், வேண்டாம் பண்ணாதன்றது தான் அது. ஆனா அவர் மாறினார்னா மாறல. விஷயம் என்னன்னா, அந்த வஸ்திரத்தின் ஓரம் தான் பாயிண்ட். அந்த வஸ்திரத்தின் ஓரம் என்ன சவுலுக்கு ஞாபகப்படுத்தணுமா இருந்துச்சு, தேவனோட கட்டளைகள், அவருடைய நியாயப்பிரமாணங்கள், அவருடைய வழி, அந்த வாழ்க்கை முறைகள் எப்படின்னு சொல்லி கொடுக்கணுமா இருந்துச்சு. ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா அதை போட்டுக்கினாரே தவிர அது எந்த ஒரு விளைவுகளோ எந்த ஒரு தாக்கத்தையும் இவருக்கு ஏற்படுத்தலைன்றது தான் தாவீது சுட்டி காட்டுறாரு. அடுத்தது நம்ம சபைகள் மத்தியில ரொம்ப ஃபேமஸான ஒரு வசனம், ஜக்கரியா சாப்டர் 8 verse 23. ஜக்கரியா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சகரியா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக் கொண்டு, தேவன் உங்களுடைய இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களுடைய கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்ளவர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இந்த வசனம் எந்த காலத்துக்கு பொருந்தும்? இது தேவனோட ராஜ்யம் பூமியில ஸ்தாபிக்கப்படும் பொழுது உலக மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு இஸ்ரேலனை அவரோட வஸ்திரத்தை பிடிச்சி தேவன் உன்னோட இருக்கிறார், நீங்க எனக்கு வழிகாட்டுங்க, அந்த மாதிரி ஏதோ வருது இல்லையா? இப்ப கேள்வி என்னன்னா, வஸ்திரத்துல எந்த இடத்தை பிடிச்சாங்க இவங்க? வஸ்திரத்தின் தொங்கலை பிடிச்சாங்க. they were holding to the hem of the robe அப்படின்னு வரும் பாருங்க. கனாஃப் மறுபடியும் கார்னர்னு வருது, ஹெம்னு வருது, எட்ஜ்னு வருது. ஆனா ரூட் வேர்டு என்ன? கனாஃப். கனாஃப்னா என்ன? கார்னர். அந்த கார்னர்ல என்ன இருக்கணும்? தேவனோட கட்டளைகள், அவரோட வழிமுறைகள், அதன் வழியின் பிரகாரமா நடந்தா கிடைக்கிற ஆசீர்வாதத்தை தான் இங்க பேசுது. அப்ப இங்க நெக்ஸ்ட் கேள்வி என்னன்னா, யார் அந்த யூதர்? அந்த 1000 வருட அரசாட்சியில யார் யூதனா கருதப்படுவார்கள்? இந்த பரிசேயர்கள் வந்து எந்த ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவங்க விருப்பமா செஞ்சு அவங்க நாளைக்கு இந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பாங்களா? கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. தேவனோட ராஜ்யத்துல 2 விதமான ஜனங்க தான். ஒன்னு யூதன், இன்னொன்னு ஒரு ஜாதி, ஜூ ஒரு ஜென்டைல். இதை நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்க அணிந்திருக்கிற, இங்க லிட்டரலா இந்த ட்ரெஸ் அவங்க போடுவாங்க. ட்ரெஸ்ஸை பத்தி பேசலைங்க. தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற ஜனம், தேவனுடைய கட்டளை கீழ்ப்படியாத ஜனம் தான் 1000 வருட ஆசீர்வாதத்துல காணப்படுது. அப்போ எந்த ஜனங்கள் யாரோட வஸ்திரத்தின் ஓரத்தை பிடிப்பாங்க 1000 வருட ஆசீர்வாதத்துல? சத்தியத்தை தெரியாத ஜனங்கள்,
சத்தியத்தை தெரிஞ்ச ஜனங்கள்கிட்ட போயிட்டு கேட்குவாங்க, உன்னோட வாழ்க்கை இவ்வளவு நல்லா இருக்கு, இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கே. எப்படின்னா அந்த ஓரத்தில் இருக்கே ஆசீர்வாதம். இந்த கட்டளைகளை எங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, இது எப்படி நடத்துறது எங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றதான் இந்த வசனம் சொல்லுது. புரியுதுங்களா? அப்போ ஆசீர்வாதம் அப்படின்றது எங்க இருக்கு? அந்த ஒரு தொங்கல் பார்த்தோம் இல்லையா, அந்த தொங்கல் லிட்டரலா தொங்கல் இல்லை, அந்த தொங்கலை ஞாபகப்படுத்தி செய்யற காரியங்கள்ல இருந்து வர்றது தான் ஆசீர்வாதம். புரிஞ்சுச்சுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் டைம் யார் யூதர் இன் கிரைஸ்ட் கிங்டம், ஹூ இஸ் எ ஜூன்னு கேட்டா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? those who obey the law, those who follow the law, they are the Jews. சரிங்களா? நான் பிறப்பில் நான் யூதனா இருந்து தேவனோட கட்டளையில் நான் நடக்காம நான் யூதன், நான் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும்னா அங்க செல்லாது. சரிங்களா? நெக்ஸ்ட் இதே பாயிண்ட்ல அடுத்தது நம்ம பரிசேயர்களை பத்தி பார்க்கலாம். பரிசேயர்கள் யாரு? எல்லாம் தெரிஞ்ச அதிகம் ஞானம், வசனத்துல அதிகம் ஞானம் பெற்ற ஜனங்களை தான் நம்ம பரிசேயர்னு சொல்றோம். அவங்க they were set apart people. பாரசீனா set apart people. அவங்கள அவங்க தன்னைத்தானே உயர்த்தி தனிமைப்படுத்தி நாங்க உங்களை விட அதிகமான பரிசுத்தவான்கள்னு சொல்ற ஜனங்க தான் இவங்க. இவங்களை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க. மத்தேயு 23ஆம் வசனம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Matthew chapter 23 verse 5. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தங்கள் கிரியைகள் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்ப நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளின் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களின் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வேலைகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். இந்த பரிசேயர்களுக்கு எல்லாம் தெரியும் தேவனோட வசனங்கள் என்னன்னு. இவங்க என்ன பண்ணிட்டாங்களா? தேவன் சொல்லியிருந்தார், இங்க நெத்தியில ஒரு ஃபெலாக்டரிஸ்னு வரும் இங்கிலீஷ்ல, அது காப்புகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கட்டி வச்சுக்கணும். அப்புறம் தொங்கல்களை போடணும். இவங்க என்ன பண்ணாங்களா? தொங்கல்களை லாங்கா போடுறது. உன்னை ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு அளவுக்கு போட்டா போதும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க? நாங்க உங்களோட பெரிய ஆளுன்றதை என்ன பண்ணிட்டாங்க? they were wearing all long tassels. பெரிய பெரிய அப்படி பார்த்த உடனே தெரியும், பளிச்சுன்னு தெரியுற மாதிரி பெருசா திக்கா போடுறாங்க அவங்க. ஆனா நம்ம ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? இதெல்லாம் பண்ற சரிப்பா, ஆனா நீ எவ்வளவு ஒரு ஹிப்போக்ரிட்டாக்குற, அதாவது ஜனங்களுக்கு ஜனங்கள் பார்வையில நான் நல்ல மனுஷனா காமிக்கணும்னு பண்ணியே தவிர உன் உண்மையான வாழ்க்கையில நீ என்னவா இல்லை? நீ ஒரு ஒயிட் வாஷ் டூம் மாதிரி, வெளியத்துல நீ நல்லா தெரியுற, உள்ளுக்குள்ள வெறும் அக்கிரமமும் பாவங்களும் தான் நிரம்பி இருக்குது அப்படின்றத. அப்போ இங்க கூட பாருங்களேன், அந்த தொங்கல்னா என்ன? நாங்கெல்லாம் தேவனோட பிள்ளைகள், நாங்க இது போடுறதுனால அவரோட கட்டளைகள் எல்லாம் எனக்கு தான் தெரியும், அவரோட வழியில் நான் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு எல்லாருக்கும் காமிக்கிறாங்களே தவிர பர்சனல் லைஃப்ல அவங்க உதாரணமாவே இல்லை. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் சொல்றதை நீ செய். அவங்க ஒரு விரலை கூட எடுக்க மாட்டாங்க. அப்படித்தானே வருது தமிழ்ல. இங்கிலீஷ்ல என்ன? they will not even lift a finger. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்களா? எல்லாருக்கும் சொல்லுவாங்க, இது சரி, இது தப்பு, நீ இது செய்யல, அது. அவங்கள சுமைகளை அதிகமா பாரத்தை போட்டவங்க யாருன்னா இவங்க தான். அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த சுதந்திரமும் சந்தோஷமும் இவர்களுக்கு கிடைக்காமையே போயிடுச்சுன்றதுதான் பாயிண்ட். யாரால? பரிசேயர்களால. ஆனா அவங்க போட்டிருந்த உடைகள் என்னவா? இதே தான். இந்த மாதிரி போட்டு, இதுல இன்னும் ஃபுல் டீட்டெயில் இல்லை, பெரிய பெரிய டாசல்ஸை போட்டு சுத்துறாங்க. சரிங்களா? இதெல்லாம் சரி பிரதர். இப்போ நம்ம அந்த ஸ்திரீ தொட்டாங்க இல்லையா, அது எந்த விசுவாசத்துல தொட்டாங்கன்றதை நம்ம பார்க்கணும். அது என்னன்றதை இப்போ படிக்கலாம். மல்கியா chapter 4 verse 2. மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள். இங்க நீதியின் சூரியன் உதிக்கும். இது யாரை பத்தி பேசுது? ஒரு மெசியா வரப்போகிறார். தேவன் சொல்லியிருந்தாரு, மோசை காட்டிலும், அதாவது பெட்டர் தேன் ஹிம்,
பெரியவர் வரப்போறார், அவர் நீதியின் சூரியனை போல் இருப்பார். அவர் என்ன அடுத்தது என்ன சொல்லுது தமிழ்ல? செட்டைகளில் கீழ்னா என்ன? விங்ஸ் இல்லையா? இது டிரான்ஸ்லேட்டர்ஸ் தான் செட்டைகளின் கீழ்னு போட்டாங்க. ஆனா அங்க வர வேண்டிய வார்த்தை என்ன? கனாஃப். கனாஃப்னா என்ன? தொங்கல். அந்த தொங்கல் என்ன இருக்கா? இங்க ஆரோக்கியம் இருக்கு. நீதியின் சூரியன் உதிக்கும், அவர் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப இவங்களோட விசுவாசம் எங்கிருந்து வருது தெரியுதுங்களா? இது இங்கிலீஷ்ல வந்து கேஜேவில விங்ஸ்ன்னு போட்டிருக்கோம், என்ஐவில ரேஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனா இதோட அடிப்படை வசனம் என்னன்னா கனாஃப். கனாஃபோட மீனிங் என்னன்னா மறுபடியும் தேவனுடைய வார்த்தைகள், அதன் கீழ்ப்பட்டு நடந்து ஜீவனை பெறுற ஒரு மனுஷன் ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருப்பார். அதிலும் மேசியான்கிறவர் வரும்பொழுது அவர் சட்டையின் ஓரத்துல என்ன இருக்குமா? ஹீலிங். இப்போ இவங்களோட விசுவாசம் எங்கிருந்து வந்துச்சு? இவங்களோட விசுவாசம் இந்த வசனத்திலிருந்து தான் வருது. யாரோட? இந்த ஸ்திரீ, she knew this. இவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு மேசி. ஏன்னா அந்த காலகட்டத்தில் எல்லாரும் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தாங்க. என்னது? மேசியா வர்ற கரெக்டான டைம் இதுதான், நான் மேசியாவை எதிர்பார்க்கிற காலம் ஒன்று இருந்தா அது இதுதான்றது இஸ்ரேல் மக்கள்ல பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்துச்சு. அப்ப இந்த ஸ்திரீக்கு என்னதான் தெரியும்? மேசியா வருவார், அவர் எனக்கு இந்த ஒரு ஆரோக்கியத்தை கொடுப்பார். அந்த விசுவாசத்தை, அப்படின்னா இவங்க எந்த விசுவாசத்துல வந்துட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்து தான் அந்த மேசியா, இயேசு கிறிஸ்துக்குள்ளதான் அந்த ஜீவன் இருக்கு, இயேசு கிறிஸ்து தான் எல்லா கட்டளைகளும் அடங்கி இருக்கு, இவரை தொட்டால் என்னவா ஆயிடுவேன்? நான் குணமாக்கப்படுவேன். பாருங்களா, அவங்க விசுவாசம். நம்ம வந்து ஜஸ்ட் ஃபெய்த் அப்படின்ட்டு போயிட முடியாது. அப்போ அவங்க வசனம் தெரியும், வசனத்துல ஆழமா இருந்தாங்க, அதை விசுவாசிச்சு இப்போ நான் பார்க்கிற இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த மேசியா. இந்த விசுவாசனால தான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? யுவர் ஃபெய்த் ஹஸ் சேவ்ட் யூ. உன்னோட விசுவாசம் உன்னை ரட்சிக்குது. குணமாக்குச்சுன்னு மட்டும் சொல்ல, ரட்சிப்பே வந்துச்சு இல்லையா? அப்போ நம்ம கூட என்ன சொல்றோம்? இயேசு கிறிஸ்து நம்பினாதான் நமக்கு ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு அந்த ஸ்திரீக்கு ஆல்ரெடி போயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வச்சு மறுபடியும் லூக்ல இருந்து ஒரு வசனத்தை படிக்கலாம். லூக் சாப்டர் 8 verse 43 to 45. லூக் 8ஆம் அதிகாரம் 43 இருந்து 45. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும் பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆசைகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழிக்கும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனோட கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நிறுத்திக் கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதென்று என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சுத்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தார். அவர் அவளை பார்த்து, மகளே, இதன் போல் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்துடனே போ என்றார். இப்போ நம்ம பேசுனதெல்லாம் கரெக்டா கனெக்ட் ஆகுதா? அவங்களோட விசுவாசம் எதை சார்ந்திருந்தது? அவங்க எதனால அந்த கூட்டத்துல குனிஞ்சு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க? அதனால அவங்களுக்கு என்ன வந்துச்சு? அவங்களோட எல்லாமே இந்த வசனத்துல தெளிவா வந்துச்சு. இப்போ நம்ம பேசின எல்லாத்தையும் நீங்க போயிட்டு அந்த ரூட் வேர்டு, மைஸ் வேர்டு இல்லை நிறைய இருக்கு இல்லையா, அங்க போய் அந்த ரூட் வேர்டு பார்த்தீங்கன்னா கனாஃப், இதே இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா கிராஸ்படான், இவ்வளவுதான் வரும். அப்படின்னா அந்த வஸ்திரத்தின் ஓரத்துக்கு தேவன் முக்கியத்துவத்தை கொடுத்திருந்தாரு. அது சில காரியங்களை ரிமைண்ட். அப்போ வெறும் இந்த ஸ்திரீ மட்டும்தான் இதை விசுவாசிச்சாங்களா? கிடையாது, நிறைய ஜனங்க கூட இதை விசுவாசிச்சாங்க. அதை படிக்கலாம் நம்ம. மேத்யூ சாப்டர் 14 13
verse 36, 34 to 36. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 34 36. மத்தேயு 14:34. பின்பு அவர்கள் கடலை கடந்து ஏனேசரத்து நாட்டிலே சேர்ந்தார்கள். அவ்வளத்து மனுஷர் அவரை என்னார் என்று அறிந்து சுற்றுப்புறமெங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகளை எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகியும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சுத்தமானார்கள். இங்க என்னாச்சு? எல்லாருக்கும் தெரியும், மேசியான்ற ஒருத்தர் வந்தாருன்னா அவருக்கு ஒரு வஸ்திரம் இருக்கு. அவர் வஸ்திரத்தின் ஓரத்துல ஒரு குணமாக்குற ஒரு பலன் இருக்கு, அந்த பவர் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறாங்க. என்ன ரிக்வெஸ்ட் பண்றாங்க இங்க? உங்க அட்டென்ஷன் எல்லாம் வேணாம், அவ்வளோ பெரிய இதெல்லாம் கூட தேவையில்லை, உங்க வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டுட்டா போதும் எனக்கு. அப்படியானா என்ன ஆகணுமா? சொஸ்தமானா போதும் அந்த ஆண்டவரே. பாருங்க, இது அவங்க கீழானவங்கன்றது காமிக்கிறது இல்லை, அவங்களோட விசுவாசம் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த ஒரு ஓரத்துல அந்த அந்த தொங்கல் மேலன்றதை தான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அவங்களோட விசுவாசம். அப்போ அவங்களுக்கு தெரியுது தேவன் இதை கொடுத்திருக்கார். இந்த வஸ்திரத்தின் கார்னர்ல தான் மலக்காய் தான் லாஸ்ட் புக்கு ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல. அப்போ வரப்போற மேசியாவை பத்தி அங்க எழுதியிருக்கு. இப்படி எழுதியிருந்தா கண்டிப்பா இது நடக்கும் அப்படின்றத உணர்ந்து செய்த காரியங்கள் தான் இது எல்லாமே. சரியா? அப்ப இந்த வஸ்திரத்தை எப்படி செய்திருந்தாங்க அப்படின்றதும் ஒன்று பார்த்துருவோம் நம்ம. பாருங்க, இப்படிதான் இந்த 4 இருக்கு. இந்த 4 வஸ்திரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 knots 4 spaces அப்படின்னா தெரியுதுங்களா? பாருங்க, 1 2 3 4 5 5 முடிச்சியா? 5 முடிச்சு போட்டிருக்கிறாங்களா? நடுவில் எத்தனை இருக்கு? 4 ப்ளூ கலர் இருக்கா? அப்போ 5 என்ன குறிக்கணும்னா அவங்களுக்குன்னா 5 புஸ்தகங்கள் தேவன் கொடுத்திருக்காரு அவங்களுக்கு. என்னென்ன புஸ்தகம்? ஜெனசிஸ், எக்ஸோடஸ், லெவிட்டிகஸ், நம்பர்ஸ் அண்ட் டியூட்ரானமி. ஏன் அந்த ஃபர்ஸ்ட் 5 புக்ஸ் தான் தோரான்னு சொல்லுவோம். அப்போ அந்த தோராவை இவர்கள் என்ன பண்ணியிருக்கணும்? மைண்டில் வச்சிருக்கணும். அந்த தோரா தேவனுடைய வார்த்தைகள், கட்டளைகள் எல்லாமே அந்த 5 புஸ்தகங்கள்ல அடங்கி இருக்குன்றது ஒரு இது. அந்த நடுவில் இருக்கிற ப்ளூ எதை குறிக்கும்? கலர் ஃபெய்த்ஃபுல்னஸ். ஒயிட் பியூரிட்டி, தேவனோட கட்டளைகளை செய்கிற நாம பியூரா இருக்கிறோம். அந்த ப்ளூ என்ன சொல்லுது? நம் தேவனுடைய பெயர் என்ன? யாஹ்வேன்றோம். நம்ம யாஹ்வேன்றோம். ஆனால் அவரோட வார்த்தைக்கு ஒவல்ஸ் கிடையாது. இப்போ என் பேர் ராஜ்ன்னு சொன்னால் RAJன்னு போடுறோம். அந்த ஏ அவருக்கு பொருந்தாது. அப்போ அவரோட பேரை எப்படி எழுதுவாங்கன்னா Y இப்படி தான் எழுதுவாங்க, YHWH. இதை ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியுமா? இதை நம்மளால ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. அதாவது இதை எப்படி நீங்கள் பேசுவீங்க? இதை YHWHன்னு எப்படி கூப்பிடுவீங்க? அதனால தான் எபிரேயர் தேவனை பெயர் பெற்று கூப்பிட மாட்டாங்க. டிரான்ஸ்லேஷனில் கூட இதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியாதுன்றதுனால தான் கர்த்தர் அப்படின்னு போட்டாங்க. ஆர் த லார்ட், கேபிட்டல் LORD அப்படின்னு போட்டாங்க. ஸோ அப்போ இந்த தொங்கலில் பாருங்களேன், தேவன் கொடுத்த ஒரு சின்ன விஷயம் தான் இது. ஆனால் இந்த தொங்கலில் எவ்வளோ விஷயங்கள் இருக்க பாருங்க. அவரோட கட்டளைகள் ஞாபகப்படுத்திக்கலாம். அந்த கட்டளைக்குள் தேவன் எவ்வளோ விசுவாசமாக நம்மக்கிட்ட இருக்க போறாருன்றதை காமிக்குது. ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் காட் இஸ் ஷோன் இன் திஸ் டாசல். அப்போ நான் இதை கட்டும் பொழுதெல்லாம் எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை எனக்கு ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கணும். அது நான் செய்ய வேண்டிய கட்டளை மட்டும் இல்லை, நீ அதை செஞ்சு முடித்தா தேவனாகிய நான் உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன், நான் ஃபெய்த்ஃபுல்லா இருப்பேன், நான் உண்மையுள்ள தேவனா நான் இருப்பேன் அப்படின்றத இதிலே காமிச்சிட்டாரு. புரிஞ்சிச்சுங்களா? அப்போ இது இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு டைப் நிழல். அப்போ பொருள் என்ன? நானும் அந்த மாதிரி ஒரு தொங்கலை போட்டுக்கணுமான்னா கிடையாது. ஆவிக்குரிய அர்த்தத்துல நான் எப்படி இருக்கணும்? தேவனுடைய கட்டளைகளை நான் தெரிஞ்சவனா இருக்கணும். தெரிஞ்சா மட்டும் போதுமா? தெரிஞ்சு அது எதையோ நான் செய்யலைன்னா பரிசேயனா மாறிடுவேன். இப்போ தேவனோட வார்த்தைகளை நான் தெரிந்து
அதன் பிரகாரம் என் வாழ்க்கையை வாழணும். கீழே எழுந்துக்கிறேன், ஆனால் என்னோட எண்ணங்கள் என்னவா இருக்கணும்? அவருக்கு கீழ்ப்படிந்த ஜனமாக நான் இருக்கணும். அப்படின்னு நான் வாழும்பொழுது எனக்குள்ள இருந்து என்ன வரும்? ஆசீர்வாதம் ஜனங்களுக்கு வந்து சேரும். குணமாக்குற காரியங்கள் என் வார்த்தையிலிருந்து என் வாயிலிருந்து புறப்பட்டு வரும். அப்போ இயேசு கிறிஸ்து சரீரமா இருக்கிற நமக்கிட்ட இருந்து தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு? இயேசு கிறிஸ்து போல நீங்களும் மாறணும், நானும் மாறணும். அப்போ அதுக்கான காரியம் நான் என்ன பண்ணணும்? இந்த ஒரு சிம்பாலிக் இதை என் வாழ்க்கையில நான் எடுத்துட்டு வரணும். அப்போதான் நாமளும் ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். பாருங்களேன், இயேசு கிறிஸ்து கூட நிறைய பேர் போனாங்க, நிறைய பேர் அவரை தொட்டாங்க. ஆசீர்வாதம் எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சா? எல்லாருக்கும் போய் சேரல. யாருக்கு மட்டும்தான் போய் சேர்ந்துச்சு? அதை விசுவாசிச்சு சத்தியத்துக்கு கவனமா படிச்சு புரிஞ்சு மேசியான அக்செப்ட் பண்ணி தொட்டதுனால தான் அந்த விசுவாசம் அவங்களை குணமாக்கிருச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, நாம இயேசு கிறிஸ்து வெறும் டச் பண்ணிட்டு இருக்கிறோமா, இல்லை அவர் மூலமா நமக்கு குணமாக்குற காரியம் வந்து சேர்ந்துட்டே இருக்குதா? இதான் நம்ம கேட்க வேண்டியது. சபைக்கு வார வாரம் வரோம் போறோம், பட் என் வாழ்க்கை போன வாரத்துலேருந்து இந்த வாரம் பெட்டரா இருக்கா? என் வாழ்க்கை பிரயோஜனமான வாழ்க்கையா இருக்கா? தேவனுக்கும் தேவனோட மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கா? இந்த கேள்வி நம்ம கேட்கணும். என்கிட்ட இருந்து குணமாக்குற காரியங்கள் வெளியே போதா, இல்லை பாதிப்பு உண்டாக்குற காரியங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோமான்றதான் நம்ம கேள்வி. பாருங்களேன், இந்த கேள்வி கேட்காம நாலேஜபிளாக நல்லா இருந்துச்சு பிரதர் சப்ஜெக்ட்னு கேட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. இதை நான் என் வாழ்க்கையில் எப்படி நான் மாற்றிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் நம்ம வரும்பொழுது கண்டிப்பாக நம்ம தேவனோட பிள்ளைகளாக நம்ம மாறுவோம். சரிங்களா? நம்ம கண்டிப்பாக பரிசேயர்கள் மாதிரி மாறாமல், பரிசேயர்கள் ஒரே பிரச்சனை, அதிகம் ஞானம் இருந்துச்சு, ஆனால் குணங்கள் எதுவுமே அவங்க காட்டலை. அதனால அவங்கெல்லாம் நிராகரிக்கப்பட்ட ஒரு ஜனங்களாக மாறிட்டாங்க. நாம் அந்த மாதிரி மாறக்கூடாது. நம்ம என்ன நமக்கு கன்க்ளூஷனில் என்ன தெரியணும்? வி ஆர் ஹேண்ட் பிக்ட். நம்மளாம் ஸ்பெஷலாக கடவுள் தேர்ந்தெடுக்கிற ஜனங்க தான். இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கலாம், ஒரு கமிட்மெண்ட் ப்ராப்ளம்ல இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களை வந்து ஸ்பெஷலாக தேர்ந்தெடுத்திருக்காரு. அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அவருடைய எல்லா சத்தியத்தை யாருக்கு கொடுத்துருக்காரு? உங்களுக்கும் எனக்கு தான் கொடுத்துருக்காரு. அப்போ நான் அந்த சத்தியத்துக்கு எவ்வளோ கீழ்ப்பட்டு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்றேனான்ற ஒரு கேள்வியோட இந்த சப்ஜெக்டை நாம் முடிச்சுக்கலாம். நீங்கள் வீட்டுக்கு போய் கூட என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னன்னா, இப்போ பார்த்த எல்லா வசனத்திலையும் இந்த கனாஃப் இருக்கா, கிராஸ்படான் இருக்கா அப்படின்றத ஒரு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காட் பிளஸ்.